ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். டிஆர்பி வழக்கம் போல ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் காலேஜ் டிஆர்பி தேர்வு ஜூன் மாதம் நடைபெறும் அப்படின்னு சொன்ன நிலையில டிஆர்பி அவங்களோட ஆனுவல் பிளானர்ல ஜூலை மாதம் காலேஜ் டிஆர்பி தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பிப்ரவரி மாதம் சொன்னதுனால ஜூன் மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆனுவல் பிளானர் வந்து மார்ச் மாதம் விட்டதுனால ஜூலை. இது இன்னும் அடுத்த மாதம் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சொல்லலாம். இது அப்படியே போகலாம். இது கிண்டலுக்காக சொல்லலை. வருடம் டிஆர்பி வரணும், அதுக்கு பதிலாக வருடம் ஆனுவல் பிளானர் வந்துட்டுருக்கு. இது வழக்கமான ஒரு விஷயந்தான். பிளானரில் குறிப்பிட்டது போல் வந்தால் நல்லது தான். பார்ப்போம் வருமானது. சார், எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை பொறுத்தவரை ஏற்கனவே ஜிஎலுக்கு மட்டும் அதிகபட்சம் 15 மதிப்பெண் வரை கொடுப்போம்னு சொன்ன நிலையில் தற்போது சுயநிதி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் கொடுக்கப்படுறதா யூடியூப்பில் பார்க்குறோம். நானும் பார்த்துருந்தேன். ஆசிரியர்கள் வழக்கமாக ஷேர் பண்ணுறது தானே. அதுக்கு உண்மையாக பொய்யான்றதுலாம் எனக்கும் தெரியாது. அது இப்போ முக்கியமான விஷயம் கிடையாது. இப்போ இந்த பிளானரை விட்டாங்க, 4000 போஸ்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? ஒருவேளை எடுத்தாங்கன்னா 4000 பேர் எடுத்தாங்க அப்படின்னால் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இப்போ இதே கோர்ட்டுக்கு போயிருக்கு, இதே பிரச்சனை ஆகுதுன்ட்டு. இந்த அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்லா உயர் நீதிமன்றங்கள்லேயும் நிறையா வழக்குகள் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட் மட்டும் நான் சொல்லலை, டீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்லலை, எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் சம்மந்தப்பட்டது. இதில் எல்லாமே இந்த வெயிட்டேஜ் சம்மந்தப்பட்டது இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா தீர்ப்புகள்லேயும் அவங்க இந்த இன்டர்வியூ மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. அதை வந்து நீதிமன்றங்கள் கண்டிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் நிறையா தீர்ப்புகளை பார்த்துருக்குறேன். உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், கண்டிச்சிருக்கு. அப்போ இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸை பற்றி ஆசிரியர்கள் தெரியணும். இப்போ 4000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 4000 பேர் நாளைக்கு ஆசிரியர் ஆனவுடனே நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் கமிட்டியில் நானும் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க போயிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் கொடுத்து வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இதில் அயோக்கியத்தனம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது நான் நிறைய தடவை கண்டிச்சிட்ருக்குறேன். எல்லா முறையும் தப்பாக தான் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லா முறையும் ஒரு முறை கூட சரியாக எடுத்ததாக நான் பார்க்கவே இல்லை. இன்டர்வியூக்கு போகிறாங்க, நான் வந்து எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் நான் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது பணம் வாங்கி பணம் கொடுக்குறத எக்ஸ்போர்ட்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா முறைகள்லையும் ஈடுபடுறாங்க. அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை பற்றி, அது இன்டர்வியூவில் எப்படி மார்க்ஸ் கொடுக்கணும், அது வெயிட்டேஜ் மார்க்ஸ் எப்படி கொடுக்கணுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது யூஜிசி ரெகுலேஷனில் எங்கேயுமே சொல்லப்படலை. யூஜிசிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹையர் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேலை. இதுக்கும் அவங்களுக்கும் யூஜிசிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. யூஜிசி ரெகுலேஷனில் இன்டர்வியூவில் எத்தனை பேர் இருக்கணும், இன்டர்வியூ போர்டில் எத்தனை பேர் இருக்கணும், இவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படியே கடந்த காலங்களில் டிஆர்பி எடுக்கப்பட்டது. இப்போ ஒரு முறை வந்து ஒரு 2010க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுத்தாங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 9 மாதம், எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மாதம் கொடுத்தாங்க. இது எந்த யூஜிசி ரெகுலேஷனில் சொல்லப்பட்டிருக்கு? 24 மார்க்ஸ் கொடுத்துட்டு 10 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு எந்த யூஜிசி ரெகுலேஷனில் சொல்லப்பட்டிருக்கு? யூஜிசி ரெகுலேஷனில் வேறு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும்னா இன்டர்வியூவில் இவங்களாம் இருக்கணும் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ். இது எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும், இந்த வெயிட்டேஜ். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. இது ஒரு வெயிட்டேஜ். இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு 30 மார்க்ஸ் வைக்கிறாங்க. இப்போ இதை பற்றி தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. முக்கியமாக இதை பற்றி தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் தான் 5 மாதம் நீங்கள் வெயிட்டேஜ் மாதம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்கலன்றதை சொல்ல வரீங்க. அதே மாதிரி இந்த 2018 ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா யூஜிசி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதை ஷார்ட் லிஸ்டிங் க்ரிட்டீரியா கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால், அது ப்ரீகேஜியில் மார்க்ஸ் எடுத்தால் இவ்வளோ பாயிண்ட்ஸை கொடுக்கணும், எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு மார்க்ஸ் போட்டு இதுக்கு வெயிட்டேஜ் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதோடு இதோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் இதை சேர்க்கக்கூடாதுன்னு யூஜிசி ரெகுலேஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே வெயிட்டேஜ் கொடுக்கலாமா வேணாமான்றதை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணக்கூடியது, யூனிவர்சிட்டிஸ் முடிவு பண்ணக்கூடியது. தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டிஸும் அதை பற்றி தெளிவாக சொல்லவே இல்லை. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். எந்த காலேஜஸும் தான் கரெக்டாக எடுக்கிறதே கிடையாது. இன்னொன்று,
ஒரு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வெயிட்டு இந்த மார்க்ஸையே நாங்கள் ஃபைனலுக்கு நாங்கள் எடுத்துப்போம், அதாவது ஃபைனல் இன்டர்வியூக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதில் நிறையா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. அது டைரக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். அப்போது இதே இன்னொரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் கேட்குறேன், அவங்க இதெல்லாம் நாங்கள் ஃபைனல் இன்டர்வியூ கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது 2 லெட்டர் என்கிட்ட இருக்குது. ஒன்று கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் தான். ஒன்று சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஒன்று இன்ஸ்டிடியூட்டு. அப்போ இது எது கரெக்டு? இது அப்போ இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் யூஜிசி ரெகுலேஷனில் சொல்லியிருக்கு. ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது, அதாவது இன்டர்வியூ மற்ற வெயிட்டேஜில் மார்க்ஸ் கொடுக்கும் பொழுது இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த எல்கேஜியில் நீங்கள் மார்க் கொடுத்தது, யூகேஜியில் மார்க் கொடுத்தது, இதை ஒழுங்காக போடாத திருப்பி கொண்டு வந்து பின்னாடி நாங்கள் போட்டேன்னு சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வரக்கூடாது. அப்போது இங்கே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஆர்பியை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாமை கொடுக்குறாங்க. அதாவது 100 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா 15% கொடுக்கணும். அப்போ இங்கே 100க்கு 15னா 200க்கு 30ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இன்டர்வியூ மார்க்ஸ் அதிகமாக போச்சுன்னா தான் இங்கே பிரச்சனை. எப்போ இன்டர்வியூ மார்க்ஸ்லாம் அதிகமாக போதோ அங்கே யாரை கொண்டு வந்து போடுறாங்கன்னா காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க. இது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ரொம்ப பெருசாக வைக்காத 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. 100க்கு 15%. ஏற்கனவே நடந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 24 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்தாங்க. மினிமம் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க இன்டர்வியூவில். 24க்கு 10. இந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்டர்வியூவில் மார்க்ஸ் கொடுக்கப்படும். இந்த வெயிட்டேஜ் வைக்காத இன்டர்வியூ மட்டும் வச்சாங்கன்னா அது என்ன சொல்கிறது, அயோக்கியத்தனம். அப்படி தான் நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு. இப்போது நிறைய பேர் காசு கொடுத்து வேலைக்கு போனவங்களாம் இந்த மாதிரி தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எந்த வெயிட்டேஜும் இல்லாத என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூவில் மார்க்ஸ் எடுத்துட்டாரு, இவர் இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. இன்டர்வியூ போர்டில் வரவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. அதை கவனிங்க. அப்போது இன்டர்வியூன்றது சில நேரங்களில் கண் துடைப்பு, அதாவது ஃபுல்லாக ஃப்ராடு வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்க அதாவது இன்டர்வியூக்கு மார்க்ஸ் கொடுக்க நிறைய சிக்கல்கள் இருக்குது. சார், இப்போ கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. எங்கே நடந்தாலும் சரி, ஆசிரியர் பணிக்காக இருந்தாலும் சரி, எந்த பணிக்காக இருந்தாலும் சரி, வெறும் இன்டர்வியூ மட்டும் வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி சில வெயிட்டேஜ் வைக்கணும், வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுக்கணும். இங்கே டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. டெஸ்ட்டு அதிகமாக கொடுக்குறதா, டெஸ்ட்டுகளோட ஸ்கோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 200ன்றதுனால இன்டர்வியூவும் அதிகமாக இவங்க கொண்டு போகிறாங்க. அதுவும் பிரச்சனை தான் பின்னாடி. அப்போ அது முறைகேடுக்கு நிச்சயமாக வழிவகுக்கும். இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எப்போ இன்டர்வியூ மார்க்ஸ் அதிகமாக இருக்கோ முறைகேடு. ஏற்கனவே 10 மார்க்ஸ் இருக்க போய் நம்ம பார்த்தோம். எல்லாருமே 24 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்டர்வியூவில் 1-2 மார்க்ஸ், அது 5 மார்க்கு 6 மார்க்கு 7 மார்க்கு அதிகமாக முறைகேடு எடுப்பாரவங்களுக்கு அதே மார்க்ஸ் கொடுத்து வந்துடுறவங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம். வெறும் 10 மார்க்ஸ் இருக்கும்போதே. இப்போ 30 மார்க்ஸ் இருக்கும் பொழுது நிச்சயமாக சந்தேகப்பட்டு தான் ஆகணும். அதே மாதிரி செலக்ட் ஆகி போகிறவங்களும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும் பொழுது இதெல்லாம் கவனிக்கணுன்றது சொல்ல வரேன். ஏன்னா இங்கே தான் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இது தெரிஞ்சு நடந்தாலும் சரி, தெரியாத நடந்தாலும் சரி, அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் கேண்டிடேட்ஸுக்கு தெரியறது கிடையாது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.